இயக்குனர் பாலா என்னை பயங்கரமா டார்ச்சர் பண்ணாருன்னு சொல்லிட்டு மமிதா பைஜு சொல்லியிருக்க இந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஏன் எதுக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். வனைகன் அப்படிங்கிற ஒரு படம் இப்ப பாலா இயக்கத்துல உருவாக்கிட்டு இருக்கு. இதுல அருண் விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பி ஸ்டுடியோ மற்றும் சுரேஷ் காமாட்சியோட வி ஹவுஸ் இவங்க எல்லாருமே இணைந்துதான் இந்த படத்தை தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல ரோகிணி பிரகாஷ் ரெண்டு பேருமே கதாநாயகியா இருக்காங்க. முக்கியமா மிஷ்கன் சமுத்திரகனி இவங்க ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. வைரமுத்து அவர்கள் தான் இந்த படத்துக்கு பாட்டு எழுதியிருக்காரு. இப்படின்னு இந்த படத்துல ஓவரால் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லாருமே பிரபலமா தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட டீசர் இப்ப வெளியாகி நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த படத்துல முதலா யார் நடிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா சூர்யா அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஓகே ஆனதுக்கு பிறகு சூர்யாவோட ஃபர்ஸ்ட் லுக் அந்த போஸ்டர் வெளியானுச்சு. இப்படிப்பட்ட நிலையில திடீர்னு பார்த்தா நடிகர் சூர்யா இந்த படத்தை விட்டு வழங்கியிருக்காரு. என்ன காரணம் பார்த்தா பாலா மேல வைக்கிற குற்றச்சாட்டே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டா நடிகர்கள் நடிகைக்குள்ள மரியாதை கொடுக்க மாட்டாரு, ரொம்ப குறைவா நடத்துவாரு அப்படின்னு தான். சோ இந்த காரணத்துக்காக சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய கருத்து ஏற்பாடு நடந்திருக்கு. அது விளைவாதான் சூர்யா அந்த படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கியிருக்காரு. இந்த தகவல் இப்ப ரீசெண்டா வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவரை தொடர்ந்து இன்னொரு பர்சனும் வழங்கியிருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, மலையாள நடிகையான மமிதா பைஜு அப்படிங்கிறவங்க தான். ஏன் வழங்கினாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஷூட் அப்ப மமிதா பைஜுவை வந்து பின்னாடி நின்னு முதுகுல அடிச்சுட்டாராமா. இது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா போயிருந்திருக்கு. சோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆல்ரெடி இவரை பத்தி நல்லாவே தெரியும். பரதேசி படத்த போது அவர் நடிகர்களை அடிக்கிற மாதிரி சில வீடியோக்கள் வெளியில லீக் ஆனிச்சு. இதனால நிறைய இடத்துல பரபரப்பா ஏற்பட்டது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே திட்டி தீத்துட்டு இருந்தாங்க. இப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத மமிதா பைஜு சொல்லியிருந்திருக்காங்க. வனைகன் படத்துல வந்து வில்லடிச்சு மாடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த ஒரு சீன்ல வந்து நான் ஒரு ட்ரம்ஸ் மாதிரியான ஒரு வாத்தியத்தை வச்சு அடிச்சபடியே நான் பாடிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஆடணும். எனக்கு அவ்வளவா பிராக்டிஸ் இதுல கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அப்படி இருக்க நிலையில ஒரு பிராக்டிஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் டைமும் எடுக்கல. 3 டேக்கு எடுத்துக்கிட்டேன். எனக்கு அப்பயும் சரியா வரல. அதனால எனக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த பாலா அவர்கள் டக்குன்னு தோள்பட்டையில அடிச்சுட்டாரு. அதனால நான் செம்ம கோவமாகி அப்பவே ஸ்டுடியோ விட்டு வெளியில போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதனால இயக்குனர் பாலாவுக்கு நிறைய பேர் வந்து இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கமெண்ட் செக்ஷன்ல திட்டிட்டு மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயம் இப்ப சர்ச்சைக்குரியதா மாறி இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னதான் ஒரு இயக்குனரா இருந்தாலும் கை வைக்கிறதுங்கிறதெல்லாம் கண்டிப்பா தப்பான விஷயம் தான். சோ அவங்களும் சினிஃபீல்ட்ல ஒரு நல்ல ஒரு லீட் ரோல்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க நிலைமையில நீங்க டைரக்டர் அப்படிங்கிற ஒரு முறையை தாண்டி அவங்களை அடிக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். சோ இத பத்தி கண்டிப்பா வந்து மக்களான நீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.